கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, மோசமான சூழ்நிலை இருக்கிறோம் இல்லையா, நம்மளை சுற்றிலும் அநேக கொள்ளை நோய்கள், வியாதிகள், வேதனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்கள் உங்களை எதுவும் தொடாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வேலையடைப்பேன், ஏன்னா நான் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பலவீனமும் எந்த ஒரு வியாதியோ வேதனையும் உங்களை அணுகாது. கர்த்தர் உங்களை வேலையடைப்பார், உங்களை பாதுகாப்பார். அவர் தம் செட்டைகளை நிழலினால் உங்களை மூடுவார், மறைத்து உங்களை ஒழித்து பாதுகாக்கிறது எவனாக இருக்கா. ஆனால் உலகத்தில் நடக்கிற போராட்டமான சூழ்நிலை கண்டும், வியாதிகளை கண்டும், வேதனைகளை கண்டும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொள்ளை நோயிலேருந்து தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். அதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைய தினம் காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாளை துவங்குங்க. நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.